இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஏன் அடிமைகளாக்கப்பட்டார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற வரிசையில் வந்த சந்ததியினர். வயது முதிர்ந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாதிருந்தது. தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். உன் சந்ததி பெரிய ஜனம் ஆகும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை நிறைவேற்றினார். அதே போல் முதிர் வயதில் சாராள் ஈசாக்கை பெற்றாள். ஈசாக்கின் மகன் யாக்கோபு. தேவன் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுத்தார். அதனால் அவருடைய சந்ததிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டது. யாக்கோபுக்கு 12 மகன்கள். இவர்கள்தான் இஸ்ரவேலின் ஆரம்பம். 12 மகன்களில் முக்கியமானவர் யோசேப்பு. யோசேப்பு யாக்கோபின் பிரியமான மகன். இதனால் அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். அதே போல் அவனை ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். ஆனால் அவன் பிழைத்துக் கொண்டான். அவ்வழியாக சென்ற வியாபாரிகள் அவனை பார்த்தார்கள். அவர்கள் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு அவன் சகோதரர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். அவர்கள் அவனை எகிப்திற்கு கொண்டு வந்தார்கள். அங்கு அவன் பல துன்பங்களை அனுபவித்து பின் எகிப்தில் 2வது பெரிய அதிகாரியாக பார்வோன் மன்னனால் நியமிக்கப்படுகிறான். யோசேப்பின் சகோதரர்கள் இருந்த கானான் தேசம் முழுவதும் பஞ்சம் நிலவுகிறது. பஞ்சம் காரணமாக அவர்கள் எகிப்திற்கு வருகிறார்கள். அங்கு அவர்கள் யோசேப்பை கண்டு வியக்கிறார்கள். யோசேப்பு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். யோசேப்பு இருந்தவரை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இல்லை. அவர்கள் மரியாதையுடன் நடத்தப்படுகிறார்கள். யோசேப்பு இறந்த பின் புதிய பார்வோன் அரசனானான். அவன் யோசேப்பை அறியாதவன். பிறகு எகிப்தில் என்ன நடந்தது? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பெருகி வலிமையானவர்களாகிவிட்டார்கள். இதை கண்டு பார்வோன் பயந்தான். இவர்கள் அதிகரித்தால் எகிப்தை எதிர்க்கலாம் என்று அஞ்சி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக்கினான். அவர்களை கட்டுப்படுத்த கடுமையான அடிமைத்தனத்தில் வைத்தான். அவர்களின் வாழ்க்கையை கடின உழைப்பால் கஷ்டப்படுத்தினான். அவர்கள் இன்னும் அதிகரித்ததால் இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்லச் சொல்லி உத்தரவிடுகிறான். அதே இஸ்ரவேல் குடும்பத்தில் மோசே பிறக்கிறார். தேவன் அவரை காப்பாற்றினார். பின் மோசே தேவனால் அழைக்கப்படுகிறார். தேவன் முள்ளு செடியில் தோன்றி என் ஜனங்களை விடுவி என்றார். மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியேறினார்கள். இவ்வாறு ஆபிரகாமின் சந்ததி எகிப்தில் அடிமையாகி மோசே மூலம் தேவனால் விடுவிக்கப்பட்டது.